Hello students, welcome to Genshi channel. Today in the supplementary 11th standard Samachir Kalvi after 20 years அதை பற்றி பார்க்குறோம். 20 வருடத்துக்கு பிறகு என்ன நடந்துச்சு. About the author. O. Henry is a popular American short story writer whose original name is William Sidney Porter. The American short story writer அவரோட பேர் வந்து ஹென்ரி. ஆனால் அவங்க எல்லாமே கூப்பிட்றது என்னென்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர், அதான் அவரோட ஒரிஜினல் நேம். His stories are well known throughout the world. They express the effect of coincidence on character, unexpected twists in the end. அவரோட ஸ்டோரி வந்து உலகம் ஃபுல்லாக ரொம்ப விரும்பப்படக்கூடியதாக இருந்துச்சு. அவர் என்ன எஃபெக்ட் ஆஃப் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாமே மீட் பண்ணுறது, திடீர்னு வந்து எல்லாமே அமைகிறது, அதுக்கு பேர் தான் கோஇன்சிடென்ட். அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன், வந்துட்டீங்க, பணம் தேவைப்படுதுன்ற பணம் வந்துச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இன் தி எண்ட், அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஹிஸ் பாப்புலர் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர் த காப் அண்ட் தி அந்தம். த காப்னா த போலீஸ் அண்ட் தி அந்தம் அப்படின்னு சொன்னால் த தேசிய கீதம். ரிட்ரீவ்டு ரிஃபர்மேஷன். ரிட்ரீவ்ட்னா பெறப்படக்கூடிய, ரிஃபர்மேஷனாக ஒரு பெரிய மாறுதல், மாற்றம், அதுதான் ரிஃபர்மேஷன், ரெனாய்சன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் த தேர்ட் இன்க்ரீடியன்ட், மூணாவது உட்பொருள், இன்க்ரீடியன்ட். இன்ட்ரடக்ஷன். இட் இஸ் அபவுட் டூ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹேட் டு பார்ட் வேஸ். இந்த ஸ்டோரியில் மெயினாக சொல்கிறது என்னென்னா, ரெண்டு ஃப்ரெண்டு வந்து தங்களுடைய பயணத்தை வந்து சரி இன்னைக்கு கிளம்பிடுவோம், மறுபடியும் நம்ம 20 வருஷம் கழித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது. They returned to keep an appointment where they had made 20 years ago. அவங்க 20 வருஷம் கழித்து எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு வராங்க. How could they identify each other? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை எப்படி இனம் கண்டுகொள்ள முடியும்? What was the twist in the story? இந்த கதையில் என்ன ட்விஸ்ட்டு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். Summary of the story. இந்த கதையோட உள்ளடக்கம் என்ன? It was around 10 o'clock at night. The appearance of policemen was quite impressive. ஒரு 10 மணி இரவாக இருக்கும். அந்த நேரத்தில் போலீஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே டிப்டாப்பாக, ஒரு இம்ப்ரெசிவாக, பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருந்தாங்க. இட் வாஸ் அ ஹேபிச்சுவல் திங் ஃபார் ஹிம். அந்த போலீஸ்காரருக்கு வந்து ஒரு பழக்கமான ஒரு செயல், நைட்டில் வந்து ரவுண்ட்ஸ் போகிறது, எல்லா கடையும் மூடியிருக்கான்னு பார்க்குறது, இந்த மாதிரி வேலை. He had watchful eyes, twisting and spinning around with complicated movements through his confidence walking in his round. வாட்ச்ஃபுல் ஐஸ்னால் எப்போதுமே கவனிச்சிட்டு இருக்குது, யார் வர போகிறா, லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகிருக்கா, ஆன் ஆகிருக்கா. அப்புறம் ட்விஸ்டிங் அண்ட் ஸ்பின்னிங் அரவுண்ட், திடீர்னு திரும்பி பார்க்குறது, அப்புறம் அங்கே நேராக போய் பார்க்குறது, சுற்றிலும் போய் பார்க்குறது. அப்புறம் காம்ப்ளிகேட்டட் மூமெண்ட்ஸ், எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு போன இடத்துக்கே மறுபடியும் போகிறது, இல்லை போகாத இடத்துக்கு போகிறது. இது எல்லாமே அவரோட தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. The majority of the door belonged to business place that had already been closed. அதில் பெரும்பான்மையான கதவுகள் வந்து பிஸ்னஸ் பீப்புளோடது வந்து ஏற்கனவே மூடியாச்சு. ஸோ ஸ்ட்ரீட்ஸ் வேர் டிவைட் ஆஃப் பீப்புள். அதனால் தெரு வந்து வெறிச்சோடி கிடந்துச்சு, யாருமே கிடையாது, எந்த மக்களுமே அங்கே வரல. போலீஸ் நோட்டீஸ் there was a man near the hardware store. போலீஸ் நோட் பண்ணாங்க, ஒருத்தன் வந்து அந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் பக்கத்தில் நிற்கிறான். போலீஸ் மேன் ஆஸ்ட் அபவுட் ஹிம். அவன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ யாருப்பா, எதுக்காக நிற்கிறேன்? த மேன் டோல்டு காப். அந்த வந்து போலீஸ்கார்ட்ட சொன்னால், ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் விச் வி ஹேட் ப்ராமிஸ் ஈச் அதர் டு மீட் இன் பிக் ஜோஸ் பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் 20 years ago. நான் எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னா, நானும் ஃப்ரெண்டும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம், அதன் பிரகாரம் இன்றைக்கி 2 பேரும் சந்திக்கிறதா இருக்கிறோம். அந்த இடம் என்னன்னா பிக் ஜோஸ் பிராடிஸ் ரெஸ்டாரண்ட், அந்த ஹோட்டலில் தான். அதுக்காக தான் நான் காத்திருக்கிறேன். There used to be a restaurant where that store stands Big Joe. அப்போ வந்து அந்த பேரில் இருந்த பிக் ஜோ வந்து இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு மாற்றமிக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டாக அங்கே இருக்குது, உணவு விடுதியாக. நவ் இட் இஸ் பிராடிஸ் ரெஸ்டாரண்ட். நவ் இப்போ வந்து பேர் வந்து என்ன ஆகுது, பிராடிஸ் ரெஸ்டாரண்ட்டாக மாறிடுச்சு. த டூ மெயின் கேரக்டர்ஸ் ஆர் ஜிம் வெல்ஸ். இதில் மெயினான கேரக்டர்ஸில் வந்து ஜிம் வெல்க்கு குறிப்பிடப்பட்டது என்னென்னா, ஹூ டாய்ல்டு ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி. கடின உழைப்பாளி, தொடர்ந்து நிதானமாக வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு கேரக்டர். அடுத்தது இஸ் ஸ்ட்ரெங்க் இஸ் பீயிங் சின்சியர் அண்ட் ட்ரூ டு த வேர்ல்ட். அவரோட உண்மையான வலிமை என்னென்னா நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் உலகத்துக்கு அப்படின்றது. அவரோட வீக்னஸ்ன்னு சொல்லணும்னா, வீக்னஸ் இஸ் ஈகோயிட்டிசம் என்லார்ஜ் பை சக்ஸஸ். ஓகே, அவரோட
வீக்னஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் தான் பெரிய ஆள், நம்ம சக்ஸஸை பெரிய அளவில் கொண்டாடணுன்றத ஆர்வக்கோளாறு மிக்க ஒரு நபராக இருந்தார். அடுத்தது த அதர் ஃப்ரெண்ட் இஸ் பாப். ஒருத்தர் ஜிம் வெல்ஸ், அடுத்தர் வந்து பாப் அப்படின்னு. ஹூ ஹேட் டு கம்பீட் வித் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, என்னோட அறிவாளித்தனத்தை, புத்திசாலித்தனத்தை நான் வந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸ்ட்ரைவ் ஹார்ட் ஃபார் சர்வைவல், எப்படியாச்சும் பொழைச்சிருக்கணும், எப்படியாச்சும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு நபர். ஆஃப்டர் அ இயர் தே லாஸ்ட் த ட்ராக் ஆஃப் ஈச் அதர். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க வழித்தடம் வேறு மாதிரி ஆச்சு, இவரோட வழித்தடம் வேறு மாதிரி ஆச்சு. பாப் கேம் 1000 miles to stand and meet his partner without any excuses. பாப் வந்து 1000 மைலுக்கு அப்பால் அந்த இடத்துல வந்து காத்திருக்கிற தான் பார்ட்னர், எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லக்கூடாது, சொன்ன மாதிரி அந்த டயத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த வெயிட்டிங் மேன் புல்ட் அவுட் அ ஹேண்ட்ஸம் வாட்ச். அந்த காத்திருக்கக்கூடிய மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாட்சை கையில் கட்டியிருக்க வாட்சை காமிக்கிறாரு. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் உள்ள முட்கள், அதில் உள்ளது எல்லாமே மணி காட்டக்கூடிய நாளிகைகள் எல்லாமே டைமண்டில் இருக்குது. த லிட்ஸ் ஆஃப் இட் செட் வித் ஸ்மால் டைமண்ட்ஸ். பாப் வெயிட்டட் ஃபார் 20 minutes. அங்கே தான் பாப் வந்து 20 நிமிஷமாக காத்திருக்காரு, எங்கடா நம்ம ஃப்ரெண்டை இன்னும் காணா, சொன்ன இடத்துக்கு வந்துட்டானா இல்லையா அப்படின்னு. A tall man in a long overcoat hurried across from the opposite side of the street. ஒரு நெட்டையான மனுஷன் வந்து ஒரு பெரிய ரெயின் கோட் மாதிரி போட்டு வேகமாக அந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டு வராரு எதிர்புறத்தில். ஹீ வென்ட் டைரக்ட்லி டு த வெயிட்டிங் மேன். இவர் என்ன பண்ணார், டைரெக்டாக அந்த காத்திருக்கக்கூடிய மனுஷனை நோக்கி போனார். பாப் அண்ட் ஜிம்மி வெல்ஸ் ரெகக்னைஸ் ஈச்சது. ரெண்டு பேரும் பார்த்ததுக்கப்புறம் இனம் கண்டு கொண்டுட்டாங்க, இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு, ஆமாம் அப்படி தான் இருக்குது தோற்றமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. தே ஷேர் 20 years which was long time. The old restaurant had gone. அவங்க வந்து 20 வருஷம் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து பரிமாறிக்கிறதுக்கு அந்த ஓல்டு ரெஸ்டாரண்ட்லாம் போயிடுச்சு. அதனால் பாப் செட் ஜிம்மி, யூ ஆர் ஸோ டால் பை 2 or 3 inches. பாப் வந்து ஜிம்மிக்கிட்ட சொல்கிறார், நீ வந்து 2 இல்லை 3 inch வந்து வளர்ந்த மாதிரி இருக்கியே. அதுக்கு ஜிம்மி ரிப்ளை பண்ணார், ஐ க்ரூ அ பிட் ஆஃப்டர் ஐ வாஸ் 20. 20 வருஷத்துக்கு அப்புறம் நானும் கொஞ்சம் வளர ஆரம்பித்தேன். நவ் ஐ ஹாவ் அ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த சிட்டி டிபார்ட்மெண்ட். நான் வந்து இப்போ சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். As they went on speaking at the corner, found a drug store with electric lights. அவங்க 20 வருஷ கதையை அப்படியே பேசிக்கிட்டே வரப்போ ஒரு கார்னருக்கு வந்தாங்க. அங்கே ஒரு ட்ரக் ஸ்டோர், மருந்து மாத்திரைக்கான ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. அங்கே தான் வந்து எலக்ட்ரிக் லைட் எரிஞ்சிருந்துச்சு. when they came into his glare, அவங்க ரெண்டு பேரும் வந்து தன்னோட முகத்துக்கு முகம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப, each of them turned simultaneously to gaze upon the other's face. ரெண்டு பேரும் எதாச்சியாக ஒருத்தரை பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்ப தான் முகம் தெரியுது. அப்போ ஜிம்மி வெல்ஸ் நோஸ் வாஸ் குவைட் டிஃப்ரெண்ட். ஜிம்மி வெல்லோட நோஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. என்னடா அது வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு. பாப் செட், யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 10 minutes. பாப் திடீர்னு சொல்கிறாரு, நீ வந்து 10 minutes ஆயிடுச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லி. த மேன் ஃப்ரம் த வெஸ்ட் அன்ஃபோல்டட் த லிட்டில் பீஸ் ஆஃப் பேப்பர் ஹேண்டட் டு கிம். ஒருத்தன் வந்து மேற்கு புறத்துலேருந்து ஒருத்தன் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுத்தான். அதில் என்ன எழுதிருச்சுன்னா, ஹிஸ் ஹேண்ட் வாஸ் ஸ்டெடி வென் ஹி பிகேன் டு ரீட். அந்த லெட்டரை படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் கை வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டு. இட் ட்ரம்பிள்ட் அ லிட்டில் பை த டைம் ஹி ஹேட் ஃபினிஷ்ட். அந்த கடிதத்தை வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே கை நடுக்கம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஹீ குட் ஐடென்டிஃபை த கல்ப்ரிட். அவன் படிக்கிற விதத்துலையும் அவன் விஷயங்களை வந்து பரிமாற விதத்துலையும் இவன் தான் வந்து திருடன்றது எங்களுக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. பாப் செட், ஐ வாஸ் அட் த அப்பாயிண்டட் பிளேஸ் ஆன் டைம். பாப் சொன்னார், நான் வந்து நீ சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு அங்கே தான் இருந்தேன். வென் யூ ஸ்ட்ரக் த மேட்ச் டு லைட் யுவர் சிகார். நீ வந்து மேட்ச் பாக்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கிறப்ப, ஐ சா இட் வாஸ் அ ஃபேஸ் ஆஃப் த மேன் வாண்டட் இன் சிக்காகோ. அப்போ தான் தெரியுது, இந்த முகம் வந்து சிக்காகோவில் திருடப்படும் நபரில் ஒரு லிஸ்ட்டில் இருக்கே அப்படின்னு தெரிய வந்துச்சு எனக்கு. சம்ஹவ் ஐ குடன்ட் டூ இட் மை செல்ஃப். என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு என்னால் செய்ய முடியல. ஸோ ஐ வெண்ட் அரவுண்ட் அண்ட் காட் அ பிளெயின் க்ளோஸ் மேன் டு டூ த ஜாப். அதனால் ஒரு ரவுண்டு போயிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாத ஒரு நபரை நான் தேர்ந்தெடுத்து அவங்கள இந்த வேலையை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, a person with clear conscience need not worry about anything. ஒருத்தன் வந்து மனசாட்சிக்கு சிறப்பாக சொன்னபடி கேட்டுட்டு இருக்கவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது, யாருக்கும் பயப்படணும்னு கிடையாது. டு ஸ்பீக் த ட்ரூத் யூ நீட் நாட் ஈவன் ஹேவ் த மெமரி. உண்மையை பேசணுன்றவங்களுக்கு நம்மளுக்கு ஞாபக சக்தி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா பொய் பேசுகிறவங்களுக்கு தான் அவ்வளோ தேவை ஞாபக சக்தி.
Here the genuine friend revealed the secret to police about him and established truthfulness of friendship at the end. இங்கே உண்மையான ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரகசியத்தை வந்து போலீஸ்கிட்டே சொல்லி உண்மைனா என்ன, ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நிரூபணம் செஞ்சிட்டார். அதுதான் இந்த ஸ்டோரியோட முக்கியமான ஒரு நோக்கம், அதோட சிறப்பு அம்சம். தேங்க்யூ.